பிரம்மா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அந்த பிரார்த்தனைக்கு இறங்க ஹேம காமாட்சியாக ஏலவார் குழலியாக ஒரு ரூபத்தை நெத்திக்கண்லேருந்து பிரம்மாவுக்கு காமிச்சு கொடுக்க, அந்த ரூபத்தையே பிரம்மா ஹேம காமாட்சியாக, பங்காரு காமாட்சியாக, சுவர்ண காமாட்சியாக பிம்பமாக பண்ணி அதை 6 மாத காலம் பூஜை பண்ணி ஐப்பசி பூர திருநாளில் மாவடி சேவையாக காஞ்சிபுரத்தில் ஏலவார் குழலின்னு சொல்லக்கூடிய ஹேம காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் பிரம்மாவே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் அப்படிங்கிறதாக காமாட்சி விலாசம் அப்படிங்கிறதான கிரந்தத்தில் தெரிகிறது. லலிதோபாக்கியானம் போன்ற கிரந்தங்களில் காமேஸ்வரி கல்யாணம் போன்ற தேவியினுடைய கல்யாண உற்சவங்கள் நிறையா சொல்லியிருக்கு. அப்படி அனுகிரகம் பண்ணதான இந்த கல்யாண உற்சவத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் பரமக்ஷேமம் ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரமாகவே 62வது பெரியவா கும்பகோணத்தில் தென்கோடி பிருந்தாவனத்தில் சமாதியில் பிரகாசிக்கக்கூடியதான இந்த பெரியவா ஒன்று கொண்டதான சிவகீதி மாலையை வச்சுண்டு, சிவகீதி மாலா மூலியமாக சிவாஷ்டபதியை வச்சுட்டு நம்ம கல்யாண உற்சவம் பண்ணும்போது அதில் லோகக்ஷேமமான பிரார்த்தனைகள் இருக்குது. நம்ம அதில் தான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், பரம ஐஸ்வர்யத்தை எல்லாரும் அடையணும், எல்லாருக்கும் உத்வாகம் கல்யாணம் உண்டாகணும், காலத்தில் குழந்தைகள் உண்டாகணும், அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சி நிம்மதியோடு கூட குடும்ப ஒற்றுமையோட எல்லாரும் தேவியினுடைய